அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பத்தொன்பது 7/2015 ஆடி 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. திருத்திகை திதி பகல் 11 மணி வரை, பின்பு சதுர்த்தி. மக நட்சத்திரமானது இரவு 8:58 வரை, பின்பு பூர நட்சத்திரம். மரண யோகமானது இரவு 8:58 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 3இல் அமையப்பெற்று 5இல் சந்திரனும் குருவும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உடன் இருப்பவர்களால் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷப ராசி நேயர்களே, சூரியனானவர் 3இல் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமும் சாதகமான பலன்களும் ஏற்படும். அலைச்சல்கள் குறையும், மன அமைதி உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது மிக மிக சிறப்பு. சந்திரனானவர் 3இல் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட்டு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து மன அமைதி ஏற்படும். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் சஞ்சரிப்பதால் சுபகாரிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் சாதகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கன்னி ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 10இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை வல்லமை உங்களுக்கு இருக்கும். சந்திரனானவர் 12இல் இருப்பதால் சிலருக்கு தூர பயணங்களும் அந்த தூர பயணங்களால் சிறு சிறு சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதும் 10இல் சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் கூட எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து 10இல் சஞ்சரிப்பதால் கடந்த கால சோதனைகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். கடந்த கால குழப்பங்கள் எல்லாம் விலகி மன அமைதி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். தாராள தனவரவுகள், அந்த தாராள தனவரவுகளால் இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது.